ஹலோ ஆல், இன்றைக்கி ரைஸ் ஷீட் வச்சு தான் மோமோஸ் ட்ரை பண்ணேன். அதில் எந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸாக வந்துச்சு, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரேட்டரில் துருவின மாதிரி டைப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வரும். இல்லைன்னா சாப்பர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் பாப்பா கூட விளையாண்டுட்டு கொஞ்சம் பேசிகிட்டே கட் பண்ணதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துருச்சு. இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். ஸோ அது நீங்கள் பண்ணாதீங்க. என்கிட்ட கேப்சிகம், கேரட்டு, ஆனியன் தான் இருந்துச்சு, அது போட்டேன். நீங்கள் வந்து இந்த கேபேஜு அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணிங்கன்னா அதில் எக்ஸாக்டாக கடையில் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி வரும் அதில் பண்ணிங்கன்னா. அப்புறம் இந்த ஸ்டஃப் நான் எப்படி பண்ணேன்னா, கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அந்த மிஸ்டேக் நான் ஒன்று பண்ணிட்டேன், அது நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டு எல்லா வெஜ்ஜீஸையும் ஒன்றாவே போட்டுருங்க, தனித்தனியாக போட வேணாம். போட்டுட்டு லைட்டாக யூ ஜஸ்ட் ட்ரீட் த வெஜிடபிள், டோன்ட் ஓவர் ஹீட் த வெஜிடபிள், ஓகே. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சால்ட்டு, பெப்பரு, எனக்கு வந்து கெச்சப் பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு, ஸோ அதை நான் போட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சோயா சாஸ், சில்லி சாஸ் வேறு எதுனாச்சும் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் இப்படி பண்ணும்போதே எனக்கு அந்த என்ன சொல்கிறது, கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஸ்டஃப்போட டேஸ்ட்டு கிடச்சிச்சு எனக்கு. அப்புறம் வந்து இந்த ரைஸ் ஷீட் யூஸ் பண்ணும்போது ஒரு பிளேட்டில் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை டிப் பண்ணி லைட்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வரும், கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அப்போவே நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் ரேப் பண்ணேன். உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவும் டைப்பு பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எடுக்கும்போது ஒட்டிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் அதில் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபைனலி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஆற விட்டுட்டு லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். அப்புறம் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கிட்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள், அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என் பொண்ணு வந்துட்டு அந்த ரைஸ் ஷீட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாகிட்டா. இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணும்போது ஏதோ மம்மி பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவள் ஜாலியாகிட்டா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜீஸ் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே, பை பாய்.